ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அட கூறு கட்ட குப்பைகளா, காலையிலேருந்து சண்டையை போட்டுட்டு கமருதீனும் பார்வும் பிரிஞ்சிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா 2 பேரும் கட்டிக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கள நம்பி 3 ப்ரொமோ வேற போட்டிருக்காரு பிக் பாஸ். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே பிரிஞ்சிட்டாங்க போல. கமருதீன் கைட்டி விட்டுட்டான் பார்வதி கேமுக்காக கமருதீனை யூஸ் பண்ணிட்டு இப்ப தூக்கி குப்பையில போட்டா அப்படி இப்படின்னு பேச வச்சவங்க ரெண்டும் கட்டிக்கிட்டு தெரியுதுங்கடா. என்னத்த சொல்ல, காலையில இருந்து என்ன நடந்துன்னு ஒரு விரிவா பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. காலையில பாத்தீங்கன்னா எப்போதும் போலும் 2 பேரும் கொஞ்சிங்கன்னு ஒர்க் அவுட் பண்றதுக்காக கார்டன் ஏரியால ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள வாய் சும்மா இருக்குமா? கமுரு மாமாக்கு பார்வதி ஃபேமிலி வரத்த கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு உள்ளுக்குள்ள பயங்கரமா பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு கமருதீன். ஏன்னா பார்வதி அந்த அளவுக்கு லவ் பண்றதுக்கு முன்னாடி அரோரா கிட்டையும் மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கிட்டையும் பயங்கரமா திட்டி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துட்டு இவரை பொலன்னு பொழந்துட போறாங்கன்ட்டு இவருக்கு ஒரு பயம் வந்துடுது போல இருக்கு. அப்படியே மெல்ல பேச்சு கொடுக்கிறார் பார்வதி கிட்ட. நம்ம பண்ணது லவ் மாதிரியான விஷயம். இதுக்கு முழுக்க நம்ம 2 பேர் தான் பொறுப்பு. நம்ம 2 பேர் தான் டெசிஷன் எடுக்கணும். இதுக்கு எதுக்கு நீ ஃபேமிலியை இன்வால்வ் பண்ற? மேட்டரை நம்ம 2 பேர் தான் பேசி தீர்த்துக்கணும். இதை நம்ம வெளியே போய் ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இப்போ இதை உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி உங்க ஃபேமிலி இங்க கோவப்பட்டு பெரிய பிரச்சனை எப்படி இங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை என்னை அடிக்க கூட செய்யலாம். அதனால தான் நான் சொல்றேன், இந்த மேட்டரை நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். உங்க வீட்டுக்கு கூட நான் வரேன். அங்க இதை பேசிக்கலாம். இங்க பேசி இதை பெரிய பிரச்சனை ஆக்கி இதனால நம்ம 2 பேருக்கு தான் பிரச்சனை. அதுவும் 1 hour 2 hour இருந்தா கூட ஏதோ சமாளிக்கலாம். அவங்க 24 hours இருக்கிறாங்கன்றப்போ நிறைய பிரச்சனைகள் வரலாம். நம்ம லவ் மேட்டரை வெளியே பேசிக்கலாம் அப்படின்னு கமருதீன் சொல்றாரு. இதை கேட்ட பார்வதி, என்ன பயப்படுற குமார் அப்படின்னு கேட்பாங்க. கமருதீனும், பயம்லாம் இல்ல, உனக்காக தான் நான் பேசுறேன், பெரிய பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் பேசுறேன் அப்படின்னு சமாளிப்பார் கமருதீன். உள்ளுக்குள்ள பார்வதி அம்மாவை நினைச்சு பயம் பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு கமருதீன். பார்வதியா, எனக்கு இப்ப பயமா இருக்குடா. நாம இந்த வீட்டுல ஆரம்பிச்சத இந்த வீட்டுல முடிக்கலாம்ட்டு தான் எங்க அம்மாவை கூட்டி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம் தாண்டா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி. கமருதீனா, 1 hour 2 hourனா ஓகே, அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஆனால் 24 hours ஓப்பனாக பப்ளிக்காக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது வரும். அதை இந்த வீட்டில் வச்சுக்கின்னு இப்போதைக்கு பேச வேணாம், நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் கமருதீன் சொல்லுவார். பார்வதி திடீர்னு அவன் ஃபேமிலி ரவுண்டை பார்த்து எங்கள் அம்மாவை பார்த்து ரொம்ப பயப்படுறான்டா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவனு விட்டுருவாங்க. இதை கேட்ட உடனே கமருதீனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இந்த பயம்லாம் எனக்கு கிடையாது, திரும்ப பயம்னு பேசாத, ஃபேமிலியை பார்த்துலாம் எனக்கு பயம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கே நீ கல்தா கொடுத்து குள்ளா கொடுத்துருவ, எனக்கான பேரு ஃபுல்லா கெட்டு போயிடுமே. ஆல்ரெடி எனக்கான பேரை நீ ஏற்கனவே காலி பண்ணி வச்சுட்ட. பேட் டச்னு சொல்லி என்னை முடிச்சு விட்ட ஏற்கனவே. அதுவே வெளியே எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. திருப்பியும் ஃபேமிலி ரவுண்ட்ல அவங்க அம்மா கிட்ட திருப்பியும் பெல்ட் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, எனக்கான பேரு ஃபுல்லா காலி ஆயிடும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு கமருதீன் வாக்குவாதம் பண்ணுவாப்புல. இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, கமருதீன் என்ன நினைக்கிறாருன்னா, நாம லவ் பண்ணிட்டோம், பழகிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நிறைய விஷயம் ஓப்பனா எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் தப்பா கூட போயிருக்கலாம். பட் இந்த விஷயத்தை இங்க பேசாம வெளியே போய் பேசலாம். கண்டிப்பா நான் உங்க வீட்டுல பேசுவேன். அப்படி பேசக்குள்ள அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், என்ன அசிங்கப்படுத்தலாம், என்ன அடிக்கலாம், என்ன நடந்தாலும் வெளியில நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா இவ்வளவு பேர் பாக்குற இந்த வீட்டுக்குள்ள அம்மா கோவப்பட்டாலோ வார்த்தைகளை விட்டுட்டாலோ அது அசிங்கம் தானே. அந்த அசிங்கம் எனக்கான வாழ்க்கையில எங்கேயாவது என்ன பாதிக்க செய்யும் தானே. அது வேண்டான்னு தான் கமருதீன் யோசிக்கிறா போல. பார்வதியை பொறுத்த வரைக்கும் நான் எங்க அசிங்கப்பட்டனோ நான் அங்கேயே என் பேரை காபந்து பண்ணிக்கணும். வெளியெல்லாம் போனா இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு தெரியாது. இது இவ்வளோ கேமரா இருக்கு, இவ்வளோ பேர் பார்த்த ஷோ இது. இந்த ஷோவிலே எங்க அம்மாவுக்கு பதில சொல்லி இந்த ஷோவிலே முடிச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா டபுள் விதமா நினைக்கிறாங்க பார்வதி. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல உண்மையா நான் இவனை லவ் பண்ணேன், இவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட காமிச்சணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அம்மா ஒத்துக்காம கோவமா இருந்தாங்கன்னா, அம்மா நான் தெரியாம இந்த லவ்ல விழுந்துட்டம்மா, அவன் அந்த அம்மா என்ன மயக்கிட்டான், ஆசை வார்த்தைகள்லாம் பேசி என்ன ஒரு மாதிரி ஆக்கிட்டாம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நான் தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்ட்டு அழுது பிறண்டு அப்படியே கேமையே மாத்திடுவாங்க பார்வதி. இதை நல்லா உணர்ந்த கமருதீன் இப்பவே உஷாராகி இந்த டாபிக் எல்லாம் பேசப்பட்டா இப்படி பதில நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ட்டு ஆரம்பத்துல போட்டு வாங்குறது தான் இப்ப நடக்குது. ஆனா கமருதீன் இப்படி பார்வை வெடிக்கிறதுனால கண்டிப்பா பார்வதிக்கு சிம்பதி
போட்டாதான் மாறும் இது. பார்வை என்ன பண்ணுவாங்க, கார்டன் ஏரியால போய் அந்த கேமரா முன்னாடி உட்காந்துக்கின்னு பயங்கரமா அழுதுன்னு கண்ணை தொடச்சிக்கின்னு அவங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற மக்கள் எல்லாம் அப்படியே பார்வதி மேல ஒரு சிம்பதி ஆகி அந்த பொண்ணு உண்மையாதான் லவ் பண்ணிட்டு இருந்தா, இவன் தான் கைட்டியோட பாக்குறான், இவன் தான் வந்து வீணா சண்டைக்கு போறான், இவன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா காமுக்கு நேரா திரும்பி அவனை வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுவாங்க. கமருதீனுக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கூட சேர்ந்துக்கின்னு பேட் டச் பண்ணிட்டான் அப்படி இப்படின்ட்டு தப்பு தப்பாலாம் பேசி கேமரா முன்னாடி பதிவு பண்ண ஆளு இவ தான். நான் உன்னை எங்க பேட் டச் பண்ண சொல்லு பாப்போம். எங்க அம்மா சத்தியமா அப்படிலாம் நான் பண்ணல. வாட்டர்மெலன் ஸ்டார் கூட சேர்ந்து அப்படி பேசினேன்னா இப்போ உங்க அம்மா வராங்க, உங்க அம்மா கூட சேர்ந்து நீ என்னென்னலாம் பேசுவ, உன்னை எதுவும் நான் நம்பவே மாட்டேன், கண்டிப்பா உன்னை காப்பாத்திக்க நீ என்ன வேணாலும் பேசுவ, நான் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு அடிச்சு பேசுவா போல கமருதீன். இதை கேட்ட அமித்தோ, அவங்க ஃபேமிலி குத்துவலுக்கு ஃபேமிலிடா, அவங்க கொஞ்சம் யோசிக்க தாண்டா செய்வாங்க. அந்த பொண்ணு பாவண்டா, அவங்க அம்மாவை நம்பி தாண்டா இருக்கு, அவங்க அம்மா எடுக்கிற முடிவு தாண்டா அதை எடுக்கும் அப்படின்ட்டு ஜிங்குச்சாம் பண்ணிட்டு இருப்பாரு அங்க பக்கத்துல அமித். அப்ப பக்கத்துல உட்காந்து அந்த வினோத் செம்மையான ஒரு பாயிண்ட எடுத்து கொடுப்பாரு. ரெண்டு பேரும் விடுங்கப்பா, ஏமா அப்படி அடிச்சுக்கிறீங்க, அவங்க அம்மா வரட்டும், வந்து இங்க பேசட்டும், ஒரு நாள் ஃபுல்லா இங்க ஜாலியா தங்கட்டும், எல்லார்கிட்டையும் பேசி ஜாலியா இருக்கட்டும், அவங்க அம்மாவை ஃப்ரீயா விடுங்க, இந்த மேட்டர்லாம் பத்தி எதுவுமே பேசாதீங்க. ஒருவேளை அவங்க அம்மாவா இந்த பாயிண்ட வந்து பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட பத்தி நீங்க பேசுங்க, நீங்களா போய் இந்த விஷயத்த பேசி மாட்டிக்காதீங்க. நீங்க எதுவும் சொல்லாம இருந்தீங்கன்னா அவங்க அம்மா எதுவுமே கேட்க போறது இல்ல, அவங்களுக்கும் சபை நாகரிகம் தெரியும், அவங்க ஜாலியா வரட்டும், எல்லார்கிட்டையும் பேசட்டும், ரொம்ப நாளா பொண்ணை பிரிஞ்சு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கட்டும், அவங்க திடீர்னு வந்து கமருதீன் கூட வந்து பேசுவாங்க, என்னப்பா நல்லா இருக்கிறியா, எப்படிப்பா இருப்ப அப்படின்னு, நீ நல்லா இருக்கிறன்னு சொல்லு, பேசு, எதையும் முந்திக்காத, அவங்களா கேட்டா பேசு, அதோட இந்த பிரச்சனையை விடுங்கப்பா, அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அப்படின்ட்டு சூப்பரான பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாரு வினோத். ஆனா இதை கேட்ட பாரு, இல்ல எனக்கான விஷயத்த எங்க அம்மா கிட்ட நான் சொல்லணும், அந்த விஷயத்த இங்கேயே முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க பார்வதி. பாத்தியா, இவ திருந்தவே மாட்டாமாமா அப்படின்ற மாதிரி கமருதீன் புரிஞ்சுக்கின்னு அவளுடைய பேரை இவ காபந்து பண்ணிக்கணும், என்னை கெட்டவன் ஆக்கிட்டு அவளை நல்லவா போல காமிச்சிக்கின்னு என்னை கெட்ட பேர் ஏற்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்ட்டு மைண்ட்ல ஏறி போச்சு கமருதீனுக்கு. கமருதீன் மைண்ட்ல ஏறி போனதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா தான். வாட்டர்மெலன் ஸ்டார் கமருதீன் பேட் டச் பண்ணிட்டான்ட்டு எவ்வளவோ பேசியிருப்பாரு. பார்வதியும் அதை வந்து கேமரால பயங்கரமா ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கட்டத்துல பயங்கரமா நொந்து போன என்ன அரோரா கிட்ட நான் இதை பத்தி பேசக்குள்ள அரோரா தான் எனக்கு ஹீல் பண்ணி விட்டாங்க. இப்போ மட்டும் அந்த விஷயத்த பேசி என்னை ஹீல் பண்ணலினா நான் நேரம் மென்டலா தான் திரிஞ்சிட்டு இருந்திருப்பேன், இந்த வீட்டை விட்டே நான் போயிருப்பேன் அப்படின்னு பார்வதி கிட்டே போய் அரோராவை பத்தி பேசியிருப்பாரு கமருதீன். இதை கேட்டவனே பாரு மூஞ்சி அப்படியே மாறிடும். என்னத்த உனக்கு ஹீல் பண்ண, அவ தான் டிராமாவே நடத்தினா, உன்கிட்ட ஒரு டிராமா நடத்துறா, என்கிட்ட ஒரு டிராமா நடத்துறா, என்னத்த உன்னை ஹீல் பண்ணா அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை அப்படியே முத்திடும். இந்த பேட் டச் மேட்ரு எனக்கு உண்மையிலே தெரியாது, நான் அப்படி பேசல, இதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சாரி கேட்டுருவாங்க பார்வதி. ஓ இவ சாரி கேட்டால, இத்தனை கேமரா முன்னாடி திருப்பியும் சாரி கேட்டால அப்படின்ட்டு கமருதீன் வந்து சால்வ் ஆகி இந்த பேச்சை இதோட விட்டுட்டு அமைதியாயிடுவா போல. இருந்தாலும் புகஞ்சிங்கனே தான் இருக்கும். ஸோ இதுல என்ன விஷயம்னா, ரெண்டு பேரும் கேமை போட்டாங்க, அதுல காதல்ன்ற பேர்ல கண்டென்ட்டை வந்து துவக்கி அதுல விளையாடவும் செஞ்சாங்க. ரெண்டு பேருமே வெளியே போன பிறகு கண்டிப்பா பிரிஞ்சுதான் போயிடுவாங்க, ரெண்டு பேருக்கு வந்து மேரேஜ் எல்லாம் ஆகாது, அது வேற விஷயம். ஆனா பார்வை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகி போயிடுச்சு, அவங்க பண்ண லீலைகள்லாம் மக்கள் வந்து பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கெட்டு போன பேரை இந்த வீட்டுக்குள்ளேயே நல்ல பேரா மாத்திட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்றாங்க. கமருதீனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, நம்ம அப்படியே விட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே வெளியே போய் பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனா பார்வை அவங்களோட பேரை சரி பண்றதுக்காக அவங்க அம்மாவை வந்து வர வச்சு இப்போ பேசத்தா இருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவால காமுவோட பேர் கட்டு போயிடுமேன்ட்டு காமு பயப்படுறா போல. அக்கா எவ்வளோ கில்லேடியா பக்கத்திலே காமுவை வச்சுக்கிட்டு பேசினா அக்காவோட பேர் வந்து கெடாது, அக்கா வந்து நல்லவடாயிடுவா அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. காமு இப்போ கோச்சிங் எட்ட போயிட்டானா அக்காவோட வண்டவாளம்லாம் தெரிஞ்சு போயிடுமே, காமு அப்படியே கேமரா முன்னாடி வளரி வைப்பானே அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்வதிக்கு வந்து போச்சு. என்னடா பண்றது அப்படின்ட்டு பார்வதி பல பிளான்ல போட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாகி ஜாலியா இருக்கிறாங்க. இனிமே என்ன நடக்க போகுதா, ஆனா புகஞ்சின்னு தான் இருக்குது. மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.